உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நம. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் நம்முடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் பெரிய புராணம் குறித்து, ராமாயணம் குறித்து, பகவத்கீதை குறித்து, பாகவதம் குறித்து நல்ல நல்ல செய்திகளை செவிமடுத்து நம்முடைய இதயத்திற்கு ஆனந்தத்தை சேர்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 12ஆம் திருமுறை என்று தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்து அடியார் பெருமக்களை பார்க்க இருக்கிறோம். பெரிய புராணம் அப்படின்னோடனே நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது எது? அதற்கு முன்பு தமிழ் சமூகம் ஆண்டவனுடைய பெருமையை பேசியது. ஆனால் அடியவர் பெருமையை பேசக்கூடிய பெரிய புராணத்தில் எத்தனையோ நாள் நம்ம கண்ணப்பரை பற்றி, சிறு தொண்டரை பற்றி, பூசலாரை பற்றி, இளையான்குடி மாரநாயனாரை பற்றி, இயற்பகையாரை பற்றி, மூர்த்தி நாயனார் பற்றி, மெய்ப்பொருள் நாயனார் பற்றி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பற்றி, ஞானசம்பந்தர் பற்றி, காரைக்கால் அம்மையார் பற்றி, கமலவதி பற்றி பார்த்தோம். ஆனால் வெளியில் தெரியாத சில நாயன்மார்களை நாம் சமூகத்திற்கு எடுத்து படித்ததை, பார்த்ததை, கேட்டதை பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு, புதிய தலைமுறை இளைஞர்களுக்கு இதயத்தில் சைவத்தினுடைய சிறப்பை பதிவு செய்ய வேண்டும், ஆன்மீக செடியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய நோக்கம். இப்போ இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயனார் இடங்களியார். இது வரைக்கும் பெருசாக அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இடங்களியார் அப்படின்னா யார் அப்படின்னா, இந்த 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழார் ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு சிறப்பை வச்சுருக்கார். இந்த இடங்களியார் யாருன்னா, கோனாடு அப்படிங்கிற ஊரில் கொடும்பாளூர் அப்படின்னு, கோனாடுங்கிறது ஒரு பகுதி, கொடுங்காளூர் அப்படிங்கிறது அதில் ஒரு சிற்றரசு, அதில் ஒரு குறுநில மன்னர் இந்த இடங்களியார். மிகச்சிறந்த சிவபக்தர். சிவபக்தர்னா கண்ணை மூடி 24 மணி நேரமும் உட்காந்து 365 நாளும் சிவாய நம்ம சொல்கிறது மட்டுமல்ல, நெற்றியில் திருநீர், கழுத்தில் உத்தராஜம், எந்த பணி செய்தாலும் அந்த சிவன் பெயரை சொல்லி பணிகளை செய்யக்கூடியவர். மன்னன் மக்களை தொய்வின்றி அரசாட்சி செய்து கண்ணை இமைகாப்பது போல அந்த கோனாடினுடைய கொடும்பாளூர் பகுதி மக்களை அந்த குறுநில மன்னன் பார்த்து வந்தார். அவருடைய இறைப்பணிக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சிவாலயங்களை புதுப்பிப்பது, திருப்பணி செய்வது, கோவில் குடமுழுக்கு உதவுவது, சிவனடியார்களை போற்றி பாதுகாப்பது, இதையெல்லாம் ஒரு மரபாக அவர் செய்து வந்தார். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு நாள் அரண்மனை பகல் நேரம், அந்த கொடும்பாளூர் குறுநில மன்னர் இடங்களியார் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 2-3 காவலாளி வேக வேகமாக ஓடி வந்து ஒரு வாட்ட சாட்டமான ஒரு ஆளை நிறுத்தி, மன்னரே, இவரை தண்டிச்சே ஆகணும், இவர் நம்முடைய அரச குடோனில் இருக்கக்கூடிய நெல் குடோனை திறந்து பல நெல் மூட்டைகளை சூறையாடி திருடி பல விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படின்னோடனே ஒரு ஒற்றை பூ பூத்து மலர்வதைப் போல மன்னன் அப்படியே சிரித்து, அவசரப்படாதீங்க, எதையும் தீர விசாரிக்காமல் செய்யக்கூடாது. அவனுடைய உருவத்தை பாருங்கள், சிவவேடம் தரித்திருக்கான், கழுத்தில் உத்தராட்சம் இருக்குது, காவி உடை, அவனை பார்த்தா ஐயோ பாவம்னு சொல்லக்கூடிய விழி, இப்பேற்பட்டவனா நம்முடைய குடோனில், அதுவும் அரச கிடங்குன்னு தெரிந்துமா நெல் மூட்டைகளை சூறையாடி இருக்கான், திருடி இருக்காங்கிறீங்க, எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அவர்கிட்டையே கேட்போம் அப்படின்னோடனே அவன் சொன்னான், அரசே மன்னித்து விடுங்கள், காவலாளி சொல்வது உண்மை, நான் தான் அரச கிடங்கில் நெல் மூட்டைகளை எடுத்தேன் என்பதை ஒப்புக்கொண்டான். அப்படியே அரசவையே நிசப்தமாக இருந்தது. உடனே மன்னன் கேட்டான், தொய்வின்றி மக்களை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய ஆட்சியில் இப்படி ஒரு திருட்டு செயலா? இது முறையற்ற செயலாச்சே, ஏன் திருடின நீ? உனக்கு பிரச்சனை என்றால் என்னிடம் கேட்டிருக்கலாமே, ஏன் திருடின? அப்போ சொன்னா, மன்னா, என் வாழ்க்கையினுடைய இந்த பிறவியினுடைய நோக்கமே இந்த மண்ணுலகில் என் மூச்சுக்காற்று இருக்கின்ற வரை தினசரி அடியார்களுக்கு திரு அமுது படைக்கணும். என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் வாரி இறைத்து நான் திரு அமுதுனா சாப்பாடு போடுறது பண்ணிட்டேன். இனி வறுமை தாண்டவமாடியது. வறுமை ஒரு இடையூறாக இருக்கக்கூடாதே என்று
அரச கிடங்காக இருந்தாலும் எனக்கு ஆயுள் தண்டனையே கிடைத்தாலும் நெல் மூட்டைகளை எடுத்து அடியார் பெருமக்களுக்கு திருவமுது படைப்பேன்னு அப்படியே பொல பொல பொலன்னு குற்றால அருவி கொற்ற மாதிரி இந்த மன்னனுடைய கண்கள் குளமாகி போனது. அவரை பார்த்து சொன்னார், தேவதீர், என்ன காரியம் நீங்கள் சொன்னிருக்கீங்க? இந்த மன்னனுடைய குறுநிலத்தில் அடியார் பெருமக்களுக்கு திரு அமுது கொடுக்கக்கூடிய அடியாரே, உங்களையே நான் சிவப்பரம்பொருளாக வணங்குகின்றேன். என் கிடங்கை திறக்கச் சொல்கின்றேன். எவ்வளவு நெல் மூட்டைகள் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். இனி அடியார்களுக்கு பசி பட்டினி பஞ்சம் என்று ஒருபோதும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. என்னுடைய அறியாமைக்கு நான் வருந்துகின்றேன். எல்லோருக்கும் நெல் மூட்டைகளை தானமாக தாருங்கள் என்றார். இதை அப்படியே வைங்க. பெரிய புராணத்தில் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளை படிக்கிறோம். ஊரே வறுமையாக இருந்தபோது எம்பெருமானிடத்தில் வேண்டி பெற்று தன்னுடைய தவ வலிமையால் நெல் மூட்டைகளை மலைமழையாக பெற்றார். ஒவ்வொரு வீட்டு வாச கதவையும் திறந்தா அப்படி மழை போல குமிஞ்சிருந்தது. ஆனால் கிடைத்தது யாருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. முதல்ல கம்யூனிச சித்தாந்தமெல்லாம் அறிமுகப்படுத்தியது பெரிய புராணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார், யார் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளவு நெல் இருக்கோ அவங்கவுங்க எடுத்துக்கலாம் அப்படின்னார். இப்போ அதே மாதிரி தான் இந்த இடங்களியார் என்கின்ற குறுநில மன்னர் இந்த கொடும்பாளூரை ஆட்சி செய்தவர் கிடங்கை திறக்கச் சொல்லி எல்லோருக்கும் நெல் மூட்டையை கொடுத்து காவலாளிகளால் கொண்டு வந்தப்பட்ட அந்த அடியாரை எந்த செய்கூலி சேதாரமும் இல்லாமல் இன்முகத்தோடு அனுப்பி வைத்து எப்போது வேண்டுமானாலும் என்னிடத்தில் வரலாம் என்று கேட்டார். அதை சேக்கிடார் பெருமான் சொல்றார், அடியார் மீது அன்பு வைத்தது சொல்வதா, அல்லது அடியார் மீது அன்பு காட்டிய அடியார் மீது அன்பு வைத்ததை சொல்வதா, அல்லது ஆண்டவன் மீது அன்பு காட்டிய இந்த இடங்களியாருடைய பெருமையை என்னவென்று சொல்வது என்று சொல்லி அவருக்கு பரமசிவனாகிய எம்பெருமான் தன்னுடைய பாதார விந்தங்களில் எப்போதும் இருக்கக்கூடிய வீடு பேரை கொடுத்து அவரை ரட்சித்தார் என்கின்ற அந்த பெரிய புராணத்து நாயன்மார் கதையை கேட்டபோது கண்கள் ஆனந்த தாண்டவமாடியது. இதுபோன்ற வரலாறுகளும் கதைகளும் மீண்டும் நாளை தொடரும். நன்றி.